இன்றைக்கி ஒரு சூப்பரான குஞ்சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 5 இன்ச்சு அளவு, அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச்சு அளவு, அடுத்து ஒரு 3 இன்ச்சு அளவில் 6 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு குஞ்சத்துக்கே வந்து 6 பீஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய பீஸை முக்கோண டைப்பில் மடக்கிட்டு அந்த மாதிரி கார்னரில் தைச்சிருங்க. அதே மாதிரி எல்லா பீஸையுமேவும் அந்த ஓரப்பகுதியை தைச்சிருங்க. தைச்சிட்டு ஃபஸ்ட்டு பெரிய பீஸை அடியில் வைங்க. அதுக்கப்புறமா அதை விட 1 இன்ச் கம்மியானது, அதை விட 1 இன்ச் கம்மியானது அப்படியேவும் அடுத்தடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நான் மடக்கிற மாதிரியேவும் என்ன பண்ணுங்கள், 1 பை 1ஆகவும் அப்படியே மடக்குங்க. ரெண்டு பக்கமும் மடக்கணும். அதாவது ஒரு பக்கம் மடிச்சுட்டு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடு மடக்குங்க. ஆப்போசிட் சைடு மடக்கி அதையும் அப்படியேவும் மிஷினில் தையல் போட்டுருங்க. இல்லை இது மாதிரி தைச்சிருங்க. அதாவது ஆல்ரெடி ஆப்போசிட் சைடு இருக்கிறத நான் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு அடிச்சும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் மேலாக இருக்கிறது, அதுக்கப்புறமா நடுவில் இருக்கிறது, அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது, அப்படி 1 பை 1ஆக அப்படியேவும் மடக்கிட்டு அதோட ஓரப்பகுதியில் அப்படியேவும் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுறணும். அதாவது அந்த மடக்கி இருக்க நம்ம அந்த பீஸ் வந்து ஒன்று போல் தெரியணும். அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடும் நம்ம இந்த பக்கம் எப்படி கரெக்டாக மடக்கியிருக்கோமோ அதே சேமுக்கு தான் இந்த பக்கமும் மடக்கணும். ரெண்டு பக்கமும் ஒரே போல் மடக்கிட்டு இப்போ இந்த பக்கமும் என்ன செய்யணும், அந்த ஓரப்பகுதியை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுருவோம். அதாவது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது ரெண்டு பக்கமும் ஈவனாக இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம 6 பீஸ் எடுத்தோம் இல்லையா, இப்போ 3 பீஸ் அடிச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு 3 பீஸையும் அதே மாதிரி ரெடி பண்ணுங்கள். இப்போ 2ஐயும் ரெடி பண்ணிவிட்டு சென்ட்ரு பாயிண்டில் வச்சுட்டு என்ன செய்யணும், அந்த நாட்டை வந்து கட்டிடணும். ஃபஸ்ட்டில் கட்டிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது நம்ம வந்து தைக்கும் போல் அந்த இடத்துல திருப்பி தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஃபஸ்ட்லேயே கட்டிடுங்க. கட்டிட்டு இப்போ இந்த ஒரு பீஸ் அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பீஸை மேலே வைங்க. மேலே வச்சுட்டு நம்ம அந்த ஓரப்பகுதியில் ஒரு 1/4 இன்ச் அளவில் என்ன தையணும், தையல் போட்டுறணும். அதாவது ரெண்டு பக்கமே தையல் போட்டுட்டு நல்லா ஓரப்பகுதியை எப்பயுமே தாராளமாக கட்டிடுங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குஞ்சத்தை திருப்ப போகிறோம். பாருங்கள் எவ்வளவு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு குஞ்சம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை வந்து அந்த மேலே வச்சுருக்க கான்ட்ராஸ்ட் கலரை நீங்கள் சென்ட்ரலையே வைக்கலாம். அந்த மாதிரி வச்சு நீங்கள் அந்த நாட்டை வந்து திருப்பினீங்கன்னா அழகாக இருக்கும். நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு சூப்பரான குஞ்சம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.